பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை இந்த பூவாளி நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான மூலிகையோட பேர் தேள் கொடுக்கு பூண்டு. இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹெலிட்ரோபியம் இண்டிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் போரா கினாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது முழுக்க நம்ம இந்தியாவில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம். அது பயன்படுத்தாத நிலங்கள், சாலை ஓரங்கள், தரிசு நிலங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இது அதிகமாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு குறுஞ்செடி தான். இது வந்து ஒரு 2 மீட்டர் அளவு வரைக்கும் நல்லா உயரமாக வளரக்கூடியது. நல்லா ஒரு செழிப்பான இடமா இருந்ததுனாக்கா ஒரு 2-2.5 மீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் இது வளரும். இந்த செடியோட இலைகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வட்ட வடிவத்துடனும் அப்படி இல்லைன்னா இதய வடிவத்துடனும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளில் இருக்கும் ஒரு தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நீட்டாக கொடுக்கு போல் இருக்கும். இதனுடைய தூவிகள் வந்து பார்த்தோன்னா தேளோட கொடுக்கு மாதிரி இருக்கிறதுனால இது வந்து தேள் கொடுக்கு பூண்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா முழுக்க மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகை. எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனாலேயே இது வந்து பெரும்பாலும் வந்து மருத்துவர்கள் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பூவாளி நிகழ்ச்சியில் நிறைய மூலிகை செடிகள்லாம் எடுத்து சொல்லிடுறதுனால இந்த மருத்துவ மூலிகையும் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இதனுடைய மருத்துவ குணம் தெரியாததுனால இதை பயன்படுத்துறதுக்கு உண்டான நிலைமை இல்லாமல் இது வந்து அழிஞ்சிட்ருக்கு. இதனுடைய தூவிகளில் வந்து பார்த்திங்கனாக்கா தேள் கொடுக்கு முனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்மையான மலர்கள் பூக்கும். அந்த மலர்களுக்கு காம்பு அதிகமாக இருக்காது. அந்த தூவிகள் முனையில் அதிகமாக பூக்கும். இதனுடைய இலைகள் வெண்மை நிறத்தோடு இருக்கிறதுனால இதனுடைய கனிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி பள்ளமாகவும் 2 விதமான வெட்டுகளோட அடிப்பகுதியில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகள், வேர்கள், விதைகள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அற்புதமான இந்த தாவரம். இதனுடைய இலைகளுடைய கஷாயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருமல், காய்ச்சல்லாம் போக்கக்கூடிய குணம் உடையது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையுடைய கஷாயம் பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வீக்கத்துடன் உண்டான நமைச்சல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நமைச்சலெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளுடைய சாறு நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது மட்டும் இல்லாமல் காயங்கள், இந்த ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம், அது மட்டும் புண்கள், இது போன்ற நோய்களுக்கெல்லாம் மேல் மருந்தாக பூச்சாவாக இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. முகப்பொருந்தாலும் இந்த இலைகளுடைய சாரை நம்ம மேல் பூச்சாக பூசிகிட்ருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேருடைய கஷாயம் இருக்குது பார்த்திங்களாக்கா, அது வந்து பார்த்தோன்னாக்கா காய்ச்சல் மற்றும் இரும்பலை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய மலர்கள் அப்படின்னு சொன்னாக்கா சிறிய அளவில் மாதவிடாய் கோளாறுகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதனுடைய மலர்களுடைய கஷாயத்தை நம்ம உபயோகித்தோம்னாக்கா அது குணமாயிடும். ஆனால் கொஞ்சம் உஷாராக செய்யணும். இதனுடைய மலருடைய கஷாயத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தணும்னாக்கா கர்ப்பம் தரிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து கர்ப்பத்தை வந்து கலைச்சக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் வந்து அந்த மலரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மருத்துவருடைய ஆலோசனையோடு சேர்த்து நம்ம கேட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் வந்து பார்த்தோன்னாக்கா ஜீரண கோளாறுகளை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய தாவரம் முழுக்க வந்து பார்த்திங்கனாக்கா சிறுநீர் போக்கினை அதிகப்படுத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்படிப்பட்ட ஆற்றல் இந்த தேள் கொடுக்கு பூண்டுக்கு உண்டு. ஆனால் மருத்துவர்களுடைய குறிப்புகளோடு இதை நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எல்லா விதமான நோய்களையும் இதில் வந்து குணப்படுத்தலாம். இதை வந்து பார்த்தோன்னா வேரோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். தேள் கொடுக்கு மாதிரி அதனுடைய விதைகள் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய அதனுடைய தண்டு தேள் கொடுக்கு மாதிரி இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை தொட்டிலையும் வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீட்டு தோட்டங்களில் எங்கன்னா தானாக வளர்ந்துருக்கும். அதை கொண்டு வந்து உங்கள் மாடி தோட்டங்கள்லையும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். அப்படி வளர்த்திங்கன்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை சூப்பராக நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்திக்கலாம். இப்படிப்பட்ட ஆற்றல் இந்த குணம் வந்து இந்த தேள் கொடுக்கு பூண்டுக்கு உண்டு. இதை வந்து நீங்கள் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அழிஞ்சு வரக்கூடிய மூலிகையாக இருக்கிறதுனால இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அதனுடைய பயனை பெறலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் கொண்ட மூலிகையான தேள் கொடுக்கு பூண்டை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.